டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவுடன் இப்பொழுது எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என்று இன்று காலை ஈரான் அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. அமெரிக்காவுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் இல்லை என்றாலும் கூட இடைநிலை தரகர்களினால் பேசப்படுகின்றது என்ற கூற்றை ஈரான் மறுக்கவில்லை. பாகிஸ்தானும் கட்டாரும் இது தொடர்பான பேச்சுக்களை நடத்தினாலும் இவர்கள் இருவருமே இடைத்தரகர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இவர்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எனவே இவர்கள் பேசுகின்ற பொழுது காணுகின்ற ஓர் இணக்கப்பாட்டை வைத்து ஈரான் இத்தகைய முடிவிற்கு வந்துவிட்டது என்று தேவையில்லாமல் எதையும் செய்தல் கூடாது. ஈரான் அமெரிக்காவை நம்பி அமெரிக்காவுடன் எந்த பேச்சுக்களிலும் ஈடுபடவில்லை என்று திட்ட தெளிவாக இன்று காலை ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானினுடைய நிலைமை இப்படி இருக்குமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய அதிருப்தி லெபனானில் வெடிக்கும், தென்னை மரத்தில் தேள் கொட்ட பனை மரத்தில் நெறி கட்டியது போல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே அமெரிக்காவினுடைய அதிருப்தி எப்படி இருக்கும் என்றால், இஸ்ரேலினுடைய படைகள் லெபனான் மீது திடீரென்று வீறு கொண்டு தாக்கியதில் 11 லெபனான் மக்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் இப்பொழுது எதற்காக நடக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. அதே நேரம் தாக்குதலை நடத்திய இஸ்ரேல் லெபனானுடன் உயர்மட்ட பேச்சுக்களை நடத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றது. தாக்குதலை நடத்துகின்ற ஒருவருக்கும் உயர்மட்ட பேச்சுக்களுக்கும் என்னதான் தொடர்பு என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இந்த இடத்தில் இன்று வரலாற்று புகழ்மிக்க ஒப்பந்தம் ஒன்றில் புனித நகரமாகிய மெக்காவில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான், துருக்கிய அதிபர் தையிப் எர்டோகன், பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஆகிய மூவர் இணைந்து கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது இதனுடைய பெயர். இது இஸ்லாமிய நாடுகளினுடைய நேட்டோ என்று இஸ்ரேல் ஆத்திரமாக கூறியிருக்கின்றது. இந்த அமைப்பானது முன்னரே உருவாக்கப்பட்டாலும் உத்தியோகபூர்வமான கையெழுத்தே கடந்த 24 மணி நேரங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், இவர்கள் தாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல என்றும் தம்முடைய நோக்கம் மத்திய கிழக்கு அமைதி என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பு ஆக்ரோஷமாக செல்லுமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான தடுப்பு வேலி சுவராக இவர்கள் இருப்பார்கள். ஈரானினுடைய தாக்குதல்கள் அளவு மீறி செல்லுமாக இருந்தால் அங்கும் இவர்கள் தடை சுவராக இருப்பார்கள் என்பது இவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் மாறுகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு எதிராகவும், ஈரானுக்கு எதிராக இவர்கள் மாறுகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு ஆதரவாகவும் அமைவார்கள். ஆனால் துருக்கி நேட்டோவில் இருப்பதனால் ஆர்டிகிள் 5 என்கின்ற நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாடு போருக்கு சென்றால் மற்ற நாடுகளும் போருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற விதியே ஆர்டிகிள் 5 ஆகும். அதுபோல இந்த மெக்கா பாதுகாப்பு ஒப்பந்தத்திலும் ஆர்டிகிள் 5 என்பது இருக்கின்றது. சவுதி மீது யாராவது தாக்குதல் நடத்தினால் அணுகுண்டுடன் நாங்கள் வருவோம் என்று பாகிஸ்தான் சொன்னது போல துருக்கியும் வரும் என்பது இதனுடைய நிலையாகும். ஆனால் துருக்கி நேட்டோவில் ஆர்டிகிள் 5 கையொப்பமிட்டு நேட்டோவில் 2வது பெரிய ராணுவமாக இருக்கின்றது. துருக்கி போருக்கு சென்றால் சவுதி அரேபியாவிற்காக வேண்டி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் எப்படி போருக்கு செல்வது? இது ஒரு தலைவலி பிடித்த சிக்கலாக மாறி இருக்கின்றது. இந்த விவகாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க சவுதி அரேபியா பணத்தை வழங்குவதற்கும் துருக்கி பிரம்மாண்டமான ராணுவ தளவாட உற்பத்தியை செய்வதற்கும் பாகிஸ்தான் பெருந்தொகையான தரைப்படையையும் கூடவே அணுகுண்டு பாதுகாப்பையும் வழங்குவதற்கு ஏற்ற வகையில் இந்த அமைப்பு உருவாகி இருப்பதனால் ஈரான் ஓர் அணுகுண்டை உருவாக்குவதற்கு முன்னரே அணுகுண்டு பாதுகாப்பு பெற்ற நாடாக சவுதி அரேபியா தன்னை மாற்றிக்கொள்ள இந்த உடன்படிக்கை உதவியாக அமைந்திருக்கின்றது. ஆனால் சவுதி அரேபியாவும் ஈரானும் நண்பர்களாக மாறுமாக இருந்தால் இத்தகைய அமைப்பானது தன்னளவில் இயல்பாகவே பலம் குன்றிய ஓர் அமைப்பாக போய்விடும் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க
அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர்க்களத்திற்கு சென்றாலும் போர்கள் தொடர்பாக தன்னுடைய கற்பனைகளை கூறுவதும் அதை செய்யும்படி படைத்துறையை கட்டாயப்படுத்துவதும் சர்வசாதாரணமான நிகழ்வுகளாக இருக்கின்றன. இதற்கு உதாரணமாக அமெரிக்காவினுடைய கடல் படைகள் புதிய விமானந்தாங்கி கப்பல்களை உருவாக்குகின்ற பொழுது அமெரிக்காவிற்கு வெற்றி தந்த இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் எப்படி யுத்த கப்பல்கள் வடிவமைப்பு செய்யப்பட்டனவோ அதுபோல செய்யப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். கப்பல்களினுடைய நடுப்பகுதியில் காவல் கோபுரம், கேப்டனினுடைய அறை, கட்டளை பணியகம், ராடர் நிலையம் எல்லாம் கப்பலின் நடுவிலேயே அமைக்கப்பட வேண்டும் என்பது இந்த டிசைனாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய கனவுகளின் அடிப்படையில் இரண்டாவது உலக மகா யுத்த பாணியில் அமெரிக்காவினுடைய பெரும் போர்க்கப்பல்களை உருவாக்கினால் என்னதான் நடைபெறும் என்பதை டொனால்ட் ட்ரம்பினால் விளங்க முடியாது. ஆனால் கப்பல் கட்டும் கலையின் நிபுணர்கள் இரண்டாவது உலக மகா யுத்த கப்பல்களில் இருந்த நடைமுறை சிக்கல் காரணமாகவே இப்போதைய புதிய கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டு அது ஜெராட் ஆர் ஃபோர்ட் என்கின்ற கப்பல் வடிவமைப்பு முறையில் வருகின்றது. இயந்திர கட்டுப்பாட்டு காவல் கோபுர அறை கப்பலினுடைய பின்பக்கத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். கப்பலுடைய முன்பக்கத்தில் விமானங்கள் ஏறி இறங்குவதற்கு ஏற்ற ஓடு பாதையானது மிகவும் நீளமாக இருப்பதற்கு இது அவசியமாக அமையும். விமானங்கள் பறப்பெடுக்கவும் பறந்த விமானங்கள் திரும்பி வந்து இறங்கவும் கப்பலினுடைய மேல் தட்டு நீளம் கூடியதாக இருக்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போல நடுப்பகுதிக்கு இதை மாற்றுவார்களாக இருந்தால் முற்பகுதியில் விமானங்களை நெரிசலாக நிறுத்த வேண்டும். விமானங்கள் இறங்குவதற்கான தூரம், அதாவது ஓடு பாதை மிகவும் குறுகலானதாக இருக்கும். இது போரை நடத்துவதில் பலத்த சிரமங்களை உருவாக்கும். இதனால் செலவு அதிகரிக்கும். பல பில்லியன் டாலர்கள் வீணான செலவு ஏற்படும் என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு விளங்கப்படுத்தினாலும் அவரினால் இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. மேலும் கப்பலை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த இயந்திர கட்டுப்பாட்டு அறை, ராடர் கோபுரம் போன்றவற்றை பின்புறமாக வைப்போமாக இருந்தால் அவற்றின் நிறைக்கு சமமான அளவு விமானங்களை முன்புற பகுதியில் நிறுத்திவிட முடியும். இந்த நிலை மாறிவிடும். நடுவில் காவல் கோபுரத்தை வைத்தால் என்று எவ்வளவோ எடுத்துரைத்தும் டொனால்ட் ட்ரம்ப் அதை கேட்டவாறாக இல்லை. இதனால் கடற்படை புதிய சிக்கலை சந்திக்க போகின்றது. AOC அலெக்சாண்ட்ரியா ஒகாசியோ-கார்டோஸ் 36 வயதுடைய அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சி அரசியல்வாதி. இந்த பெண் அரசியல்வாதி அடுத்த தடவை 2028 ஆண்டு நடைபெற இருக்கின்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் தன்னை அல்லது தன்னுடைய கட்சி வேட்பாளராகிய JD வான்ஸை எதிர்த்து போட்டியிட இருக்கின்றார் என்று தனக்கு இரகசிய தகவல்கள் கிடைத்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த பெண்மணி கடுமையான இடதுசாரி போக்குடைய ஒருவர் என்றும் இவர் அமெரிக்காவை ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது சட்டென டெமோக்ராட் கட்சியினரிடையே கவன திசை திருப்பலாக மாறி இருக்கின்றது. 36 வயதுடைய இந்த பெண்மணியினுடைய சாதனை என்ன? 2018 ஆண்டு மிகவும் குறைந்த வயதில் தேர்தலில் போட்டியிட்டு அமெரிக்காவினுடைய காங்கிரசிற்கு தேர்வானவர். இடதுசாரி சிந்தனைகள் இருந்தாலும் வாக் 10 என்கின்ற கடும்போக்கு இடதுசாரி சோசலிச சிந்தனைகள் கொண்ட அமைப்பினருடைய செயல்பாடு பைத்தியக்காரத்தனம் என்று இவர் கேலி செய்தவர். இருப்பினும் இவருடைய ஆள் மனம் உண்மையில் இடதுசாரி போக்குடையது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். காரணம், இவர் குழந்தையை பெற்றுக் கொள்வதற்காக தன்னுடைய கரு முட்டைகளை எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார். காலம் வருகின்ற பொழுது குழந்தை பெறுவதற்காக இப்படியான அதிரடி நடவடிக்கைகள் கொண்ட ஒரு பெண்மணி அமெரிக்காவினுடைய முதலாவது பெண் அதிபராக வருவதை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை. அதுவும் ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள பெண்மணி வரலாமா என்று இப்பொழுதே அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருப்பது அவருடைய நோக்கம் அவர் தேர்தலில் போட்டியிட ஆசைப்படுவதையே காட்டுகின்றது. அதேவேளை தன்னுடைய ட்ரூத் சோஷலில் AI மூலம் வடிவமைப்பு செய்யப்பட்ட 2028 ட்ரம்ப் என்று 2 புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றார். அதில் மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்று கீழே எழுதப்பட்டிருக்கின்றது. 2028 என்று ஆண்டு போடப்பட்டிருக்கின்றது. கோல்ஃப் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட பல விடயங்கள் அதில் காணப்படுகின்றன. தேர்தல் கனவுகளில் டொனால்ட் ட்ரம்ப் மிதப்பதனால் தான் இதற்குள் வந்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பை போல பவுல் பையா
கமரூன் நாட்டினுடைய அதிபர் இப்பொழுது களம் இறங்கி நாட்டை விட்டு வெளியேறி சுவிட்சர்லாந்தில் தங்கியிருக்கின்றார் கடந்த 60 தினங்களாக. எதற்காக இவர் சுவிட்சர்லாந்தில் தங்கி இருக்கின்றார்? உலகத்தின் அதிகூடிய வயதுடைய ஒருவராக இவர் இருக்கின்றார். இவர் 40 வருடங்களாக அந்த நாட்டின் அதிபராக இருக்கின்றார். 8வது தடவையும் 2025ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அதிகார கட்டிலில் இருக்கின்றார். இவர் சுவிட்சர்லாந்தில் இருப்பது நோய்வாய்ப்பட்டு என்று கருதப்படுகின்றது. அந்த நாட்டில் உப அதிபர் என்று ஒருவரை இவர் நியமிக்கவில்லை, நம்பிக்கையினம் காரணத்தினால். எனவே நாட்டை ஆட்சி செய்ய யாரும் இல்லாமல் காரியாலயங்கள் தொடக்கம் எல்லாமே தன்பாட்டிற்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் போல நாடு நடந்து கொண்டு இருக்கின்றது. மீகாமான் இல்லா மரக்கலம் போல நாடு சுற்றி கொண்டிருக்கின்றது. எனவே அதிபர் பதவி வெற்றிடமாகி விட்டது என்பதை நாடு அறிவிக்க வேண்டும் என்று எதிரணிகள் கோஷம் எழுப்பி இருக்கின்றன. ஆனால் அதிபரினுடைய தரப்பில் இருந்து அவர் நலமாக இருக்கின்றார், வெளிநாடு ஒன்றில் இருந்தே நாட்டை நிர்வாகம் செய்கின்றார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எதிரணியினரும் மக்களும் கூறுகின்ற பொழுது நாடு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது, வைத்தியத்துறை சீரழிந்து கிடக்கின்றது. ஆனால் இவருக்கு தடிமன் ஏற்பட்டாலே அவர் சுவிட்சர்லாந்திற்கு சென்று விடுகின்றார் வைத்தியம் செய்ய என்று எதிரணியினர் கூறுகின்றார்கள். இன்னொரு பெண்மணி கூறுகின்ற பொழுது தான் புதிய அதிபர் ஒருவரை காண்பதற்கு முன்னர் இறந்து விடுவேன் என்று கவலையுடன் கூறுகின்றார். 30 மில்லியனை கொண்ட இந்த மக்களில் பெருந்தொகையானவர்கள் இளையோராக இருக்கின்றார்கள். 35 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் 70% இருக்கின்றார்கள். சைபரில் இருந்து 14 வயதுடைய இளையோர் 40% மேல் இருக்கின்றார்கள். இளையோரின் வேலை வாய்ப்பின்மை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. பயங்கரவாதிகள் போகோ ஹராமினுடைய பிரச்சனை இருக்கின்றது. இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் அவர் வெளிநாட்டில் கவலையின்றி வாழுகின்றார். இவருடைய காலம் முடிவடையுமாக இருந்தால் மிகவும் மோசமான குழப்பமான ஒரு நாட்டையே மக்களுக்கு ஒப்படைத்து செல்ல போகின்றார் என்பது தொகுப்புரையாக இருக்கின்றது. எப்படி தனக்கு பின் யார் என்பதை அறிவிக்காமல் ஒருவர் ஆட்சி கட்டில் இருந்து விலகி விடுவாரோ அதன் பின்னர் குழப்பமான ஒரு நாட்டையே அவரினால் உருவாக்க முடியும் என்பது முக்கிய விடயமாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.